தீபாவளி செலவிற்கு கஞ்சா விற்பனை செய்த பொருளாதார மாணவன் கஞ்சாவுடன் பாக்கெட்டுடன் அதிரடி கைது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பாரதி நகர் மதுபான பார் அருகே உள்ள தென்னந்தோப்பில் 2 வாலிபர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு வந்த ரகசிய தகவலின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம், குற்றப்பிரிவு ASI சிரஞ்சீவி, தலைமை காவலர் வேல்முருகன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணித்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்ற 2 வாலிபர்களை பிடித்து விசாரித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் அவர்கள் மணவெளி நேதாஜி நகரைச் சேர்ந்த முருகன் மகன் பொருளாதாரியில் படிக்கும் மாணவன் சதீஷ் மற்றும் டோல்கேட் அரவிந்தர் நகரைச் சேர்ந்த முருகன் மகன் வெங்காயம் என்ற வெங்கசன் என்பது தெரிந்தது. இவர்கள் மீது ஏற்கனவே கஞ்சா வழக்கு, வழிப்பறி, பாம் வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. எனவே இவர்கள் மீது வழக்கு பதிந்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 30,000 மதிப்புள்ள 250 கிராம் காய்ந்த கஞ்சா இலைகள் மற்றும் 2 செல்போன்களை பறிமுதல் செய்து கைது செய்த அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தீபாவளி கொண்டாட்டங்களில் பட்டாசு வெடிப்பது என்பது சிறியவர் முதல் பெரியவர் அனைவருக்கும் மகிழ்ச்சியான தருணமாகும். அதிலும் தீபாவளி பண்டிகை குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான காலம் என்றாலும் அது அதிக எச்சரிக்கையும் பாதுகாப்பும் தேவைப்படும் காலமாகும். எனவே குழந்தைகள் பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாட புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் கெராலின் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் இணைந்து பொதுமக்களுக்கு தாலுகா அலுவலகங்கள் மூலமாக 20,000 குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண் கண்ணாடி வழங்க உள்ளது. அந்த வகையில் ஏழை எளிய மக்கள் வகிக்கும் பகுதிகளிலும் புதுச்சேரி அரசின் கூட்டுறவுத்துறை மூலமாகவும் கான்ஃபெட் மூலம் உரிமம் பெற்று நிறுவப்பட்டுள்ள பட்டாசு கடைகளிலும் இக்கண்ணாடிகள் குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த கண்ணாடியானது பட்டாசுகளில் இருந்து பறக்கும் துகள்கள், ஒளி, புகை மற்றும் பட்டாசுகளின் வெளியேறும் ரசாயன வாயுக்கள், திடீர் வெடிப்பு, பிளாஷ் வெடிப்பு போன்றவைகளில் இருந்து கண்களை பாதுகாக்கும். எனவே அரவிந்த் கண் மருத்துவமனை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் மற்றும் கருவிழியின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜோஸ்பின் கிறிஸ்டி ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் முன்னிலையில் உழவர்கரை தாலுகா பகுதியில் விநியோகிக்க 5,000 பாதுகாப்பு கண் கண்ணாடிகளை உழவர்கரை வட்டாட்சியர் செந்தில்குமாரிடம் வழங்கினர். புதுச்சேரி பத்துக்கண்ணு அருகே உள்ள செழிப்பட்டு கிராம பகுதியின் சாலை வழியாக செங்கல் ஏற்றி வந்த மினி லாரி ஒன்று எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த தனியார் கம்பெனி ஊழியர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இவ்விபத்தில் அந்த ஊழியரின் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் விபத்தை ஏற்படுத்திய மினி லாரியை சிறைப்பிடித்த போதும் லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதுகுறித்து தகவலின் பேரில் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உயிரிழந்தவர் வளவனூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் மகன் 35 வயதுடைய ராஜா என்பதும் இவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் பொருட்கள் உற்பத்தி மேலாளராக பணிபுரிகிறார் என்பது தெரிந்தது. மேலும் இறந்து போன ராஜாவிற்கு 3 மாத பெண் குழந்தை உள்ளதாக விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து உடலை கைப்பற்றி ஆம்புலன்ஸ் மூலம் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இவ்விபத்தை குறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் பத்வச்சலம் விசாரித்த போது விபத்திற்கு மினி லாரி அதிவேகமாக வந்த காரணம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இப்பகுதியின் சாலையோரங்களில் அதிக வீடுகள் உள்ளதால் முக்கிய இடங்களில் வேகத்தடை அமைத்திட வேண்டும், காலை நேரங்களில் மினி லாரிகளை இந்த வழியாக செல்வதற்கு தடை செய்ய வேண்டும் என்று காவல் கண்காணிப்பாளரிடம் அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் விபத்தில் மரணமடைந்த ராஜா ஹெல்மெட் அணிந்திருந்தும் இதுபோன்ற விபத்து ஏற்பட்டிருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வாழைக்குளம் பகுதியில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தனர். இதில் வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி மக்களுக்கு தித்திக்கும் தீபாவளியாக சிறப்பிக்கும் வகையில் மளிகை பொருட்கள் மற்றும் தீபாவளி சிறப்பு பரிசுகளை வீடு வீடாக சென்று
பொதுமக்களுக்கு வழங்கி மக்களுடன் கலந்து உரையாடினார். நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். பாஜக செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவின் பிறந்தநாள் விழா திருவண்டார்கோவில் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சார்பில் மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போட்டி, கேக் வெட்டி, இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திருபுவனை தொகுதி தலைவர் ராஜா, பொதுச் செயலாளர் பாலு, துணைத் தலைவர்கள் சக்திவேல், விஜி என்ற லட்சுமண பெருமாள், செயலாளர்கள் பத்மநாபன், இளையராஜா, இணை செயலாளர்கள் செந்தில், சபரி, ரவிக்குமார், பாபு, மாநில பிரதிநிதிகள் ராஜா, மணவாளர் மற்றும் மேற்கு மாவட்டம் தொண்டரணி, இளைஞரணி, மகளிர் அணி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர்.